வணக்கம். தமிழ் பிளஸ் பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதி. நுவரெலியா பிரதேச செயலகத்திற்கு வருகை தரும் மக்களை விசனமாக்கும் பலசலக்கூட கழிவு நீர். புத்தாண்டை முன்னிட்டு நாளை கொழும்பில் விசேட போக்குவரத்து திட்டம் அமுல். பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமர் தனது 80வது வயதில் காலமானார். இனி விரிவான செய்திகள். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதன்படி அவர் மகர சிறைச்சாலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சுரேன் ராகவன் நேற்று ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இதேவேளை டாக்டர் தேவானந்தாவின் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் தொடர்பில் இதுவரை எவ்வித சிக்கல்களும் ஏற்படவில்லை என நீதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எவ்வாறாயினும் டாக்டர் தேவானந்தாவின் பாதுகாப்பு தொடர்பில் ஏதேனும் சந்தேகங்கள் அல்லது முறைப்பாடுகள் இருப்பின் அவற்றை முறையாக சமர்ப்பிக்கும் பட்சத்தில் அவற்றை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார சுட்டிக்காட்டியுள்ளார். முன்னதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகமும் முன்னாள் அமைச்சருமான டாக்டர் தேவானந்தா குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டிருந்தார். இலங்கை ராணுவத்தினால் டாக்டர் தேவானந்தாவிற்கு உத்தியோகபூர்வமாக வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று வெளிவேறிய பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. பாதாள உலக குழு தலைவரான மாகந்துரே மதுஷ் வழங்கிய தகவலுக்கமையவே குறித்த துப்பாக்கி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்கு வரவழைக்கப்பட்ட போதே முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா கைது செய்யப்பட்டதோடு எதிர்வரும் 9ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. அஸ்விஸ்ம நலன்புரி திட்டத்தின் கீழ் தகவல்களை புதுப்பிப்பதற்காக நுவரெலியா பிரதேச செயலகத்திற்கு வருகை தரும் பொதுமக்கள் சுகாதார சீர்கேடுகளுக்கு மத்தியில் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அஸ்விஸ்ம திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் கொடுப்பனவு பெறுபவர்கள் மற்றும் விண்ணப்பித்து இதுவரை கொடுப்பனவு கிடைக்காதவர்கள் என அனைவரும் தமது தகவல்களை புதுப்பிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதற்கான கால அவகாசம் டிசம்பர் 31ஆம் தேதியோடு நிறைவடைவதோடு தவறினால் கொடுப்பனவுகள் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த இறுதி நேர நெருக்கடியால் நுவரெலியா பிரதேச செயலகத்தில் கடந்த சில நாட்களாக மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். பிரதேச செயலகத்திற்கு வருகை தரும் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் அங்குள்ள பொது மலசல கூடத்திற்கு அருகிலும் அதன் கழிவுநீர் தேங்கி நிற்கும் கால்வாய் ஓரத்திலும் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். மலசல கூடத்திலிருந்து வெளியேறும் கழிவு நீர் கால்வாயில் சீராக செல்ல முடியாமல் கருமை நிறத்தில் தேங்கியுள்ளது. இந்த பகுதியில் வீசும் கடும் துர்நாற்றம் காரணமாக மக்கள் தமது மூக்குகளை துணிகளால் மூடியபடி பல மணி நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது. நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாத இந்த கால்வாயில் அடிக்கடி பெய்யும் மழை நீரும் கழிவு நீரும் கலந்து நிரந்தரமாக தேங்கி நிற்கின்றது. இதனால் இப்பகுதியில் தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். தமது உரிமையை பெற்றுக்கொள்ள வரும் முதியவர்கள், பெண்கள் என பலரும் இந்த கழிவு நீரை மிதித்துக் கொண்டு வரிசையில் நகர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் சலுகையை பெற வந்த இடத்தில் உடல்நலத்தை பாதிக்கும் வகையில் இத்தகைய சுகாதாரமற்ற சூழலில் காத்திருப்பது வேதனை அளிக்கின்றது என பயனாளிகள் அதிருப்தி வெளியிட்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தினசரி வந்து செல்லும் ஒரு முக்கிய அரசு அலுவலகத்தில் நீண்ட காலமாக சீரமைக்கப்படாமல் இருக்கும் இந்த கழிவு நீர் கால்வாய் பிரச்சினைக்கு உடனடியாக நிரந்தர தீர்வு காணப்பட வேண்டும். பொதுமக்களின் உடல் நலனை கருத்தில் கொண்டு இந்த சுகாதார சீர்கேட்டை நீக்க நுவரெலியா பிரதேச செயலகம் மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு நாளை காலி முகத்திடல் பகுதிக்கு வெளிப்புறங்களில் இருந்து ஏராளமான மக்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எனவே அவ்வாறு வருகை தரும் போது ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் இலங்கை போலீஸ் ஒரு விசேட போக்குவரத்து திட்டம் மற்றும் பாதுகாப்பு திட்டத்தை செயற்படுத்த திட்டமிட்டுள்ளது.
புத்தாண்டு காரணமாக கொழும்பு நகரின் கோட்டை, புறக்கோட்டை, கம்பெனி தெரு, மருதானை, கொள்ளுப்பிட்டி, பம்பளப்பிட்டி மற்றும் கொருந்துவத்து உள்ளிட்ட போலீஸ் பிரிவுகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இருப்பினும் இந்த போலீஸ் பிரிவுகளில் நாளை வழமை போல் போக்குவரத்து மேற்கொள்ளப்படும் எனவும், மேலும் அதிக போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் சந்தர்ப்பங்களில் மட்டுமே போக்குவரத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு பணிகளுக்காக சுமார் 1200 போலீஸ் அதிகாரிகளை ஈடுபடுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. போக்குவரத்து நெரிசல் ஏற்படாதவாறு இலவச வாகன நிறுத்துமிடங்கள் மற்றும் வீதியோரங்களில் பணம் வசூலிக்காமல் வாகன நிறுத்தம் அனுமதிக்கப்படுகின்றது எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கான அஞ்சலியும் பிரார்த்தனையும் புதிய ஆண்டில் பொறுப்புடன் நடக்கும் ஆணையும் எனும் தொனிப்பொருளிலான அஞ்சலி நிகழ்வு யாழ்ப்பாண நாகவிகாரையில் இன்று இடம்பெற்றது. யாழ் மாவட்ட சர்வதேச பேரவையின் ஏற்பாட்டில் முன்னெடுக்கப்பட்ட அஞ்சலி நிகழ்வில் டிட்வா புயலில் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. புயலினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான ஆத்ம சாந்தி பிரார்த்தனையும், அனர்த்தத்தின் போது படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருபவர்கள் பூரண குணமடைந்து சுகவாழ்வு வாழ வேண்டியும் பிரார்த்தனைகள் முன்னெடுக்கப்பட்டன. இதன்போது சர்வமத தலைவர்களும் இணைந்து கூட்டு பிரார்த்தனையை மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் குழு அடுத்த வருடத்தின் முற்பகுதியில் இலங்கைக்கு வருகை தரவுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தினால் வழங்கப்படும் நீட்டிக்கப்பட்ட நிதி வசதி தொடர்பான 5வது மீளாய்வு குறித்து கலந்துரையாடுவதற்காகவே அந்த குழு விஜயம் செய்யவுள்ளது. 5வது மீளாய்வு ஏற்கனவே நிறைவடைந்துள்ளதோடு அதற்கு அனுமதி வழங்குவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் நிறைவேற்று சபை டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி கூடவிருந்தது. எனினும் டிட்வா புயலுக்கு பின்னர் அவசர நிதியுதவிக்காக இலங்கை விடுத்த கோரிக்கைக்கமைய அந்த கூட்டத்தை ஒத்திவைக்க சர்வதேச நாணய நிதியம் தீர்மானித்தமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு, கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை, நுவரெலியா மற்றும் பொலனறுவை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இந்த பிரதேசங்களின் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான பலத்த மழை பெய்யக்கூடும். கண்டி மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் அடிக்கடி மழை பெய்யக்கூடிய சாத்தியம் நிலவுகின்றது. சப்ரகமுவ மற்றும் தென் மாகாணங்களிலும் களுத்துறை மாவட்டத்திலும் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் ஹம்பாந்தோட்டை, மொனராகலை மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு சுமார் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் அதிகாலை வேளையில் மூடுபனி நிலை காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என்பதால் அவற்றினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு பொதுமக்களை வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது. பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமர் பேகம் கலீடா ஷியா தனது 80வது வயதில் காலமானார். உடல்நல குறைவினால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் இன்று காலமானதாக பங்களாதேஷ் தேசிய கட்சி அறிவித்துள்ளது. பேகம் கலீடா ஷியா 1991ஆம் ஆண்டு பங்களாதேஷின் முதல் பெண் பிரதமரானார். 2001ஆம் ஆண்டில் மீண்டும் ஆட்சிக்கு வந்த அவர் 2006ஆம் ஆண்டு வரை பதவி வகித்துள்ளார். இந்நிலையில் 2004ஆம் ஆண்டில் பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான இயக்கத்திற்கு கலீடா ஷியா ஆதரவளித்தமையும் குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் இல்லம் ஒன்றின் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதலை நடத்தியதாக சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டை உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி மறுத்துள்ளார். முன்னதாக ரஷ்யாவின் வடமேற்கு நோகோரோட் பகுதியில் உள்ள புட்டினின் இல்லம் ஒன்றின் மீது நீண்ட தூர ஆளில்லா வானூர்திகளை பயன்படுத்தி இரவு முழுவதும் தாக்குதல் நடத்தியதாக ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லாவ்ரோவ் குற்றம் சுமத்தியிருந்தார்.
தெரிவித்திருந்தார். இந்நிலையில் அமைதி பேச்சுவார்த்தைகளில் தமது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்யும் என்றும் ரஷ்ய அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் இந்த கூற்றை வழக்கமான ரஷ்ய பொய்கள் என்று கூறி செலன்ஸ்கி நிராகரித்துள்ளார். இது உக்ரைன் மீதான தாக்குதலை தொடர கிரெம்ளினுக்கு வாய்ப்பை வழங்கும் நோக்கத்தை கொண்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளம் ஒன்றில் நேற்று பகிரப்பட்ட ஒரு அறிக்கையில் புடினின் இல்லத்தின் மீது ஏவப்பட்டதாக கூறிய 91 ஆளில்லா வானூர்திகளும் ரஷ்ய வான் பாதுகாப்பு அமைப்புகளால் இடைமறித்து அளிக்கப்பட்டதாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் லாவ்ரோவ் தெரிவித்துள்ளார். அத்தோடு தாக்குதலின் விளைவாக உயிரிழப்புகள் அல்லது சேதங்கள் குறித்த எந்த அறிக்கையும் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை புளோரிடாவில் டொனால்டு டிரம்புடன் திருத்தப்பட்ட சமாதான திட்டம் குறித்த பேச்சுவார்த்தையின் போது அமெரிக்கா உக்ரைனுக்கு 15 ஆண்டுகளுக்கான பாதுகாப்பு உத்தரவாதங்களை வழங்கியுள்ளதாக உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். பேச்சுவார்த்தைகள் கிட்டத்தட்ட 95% நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.